ஹாய், மலையாளத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்ல எந்த ஒரு பிரபலமான நடிகர்களும் நடிக்காம சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் நடிச்ச ஒரு படம். சொல்ல போனா தியேட்டர்ல 70mm ஸ்கிரீன் அளவுக்கு கூட அவுட்புட் இல்லாம நார்மலான ஸ்கிரீன் ரேஷியோல எடுத்த இந்த படம் 100 கோடிக்கும் மேல வசூல். இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்குது பார்த்த எல்லாரும் ஏன் பிரமிச்சு பேசுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்ல குணா படத்துல இருந்து ஒரு பாட்டு கண்மணி அன்போடு காதலன்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பரான சாங்க போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பாட்டு ஒரு டிவி சேனல்ல பாடி முடிக்க ஹோட்டல்ல ஒருத்தர் கை கழுவிட்டு பில் செட்டில் பண்றப்போ ஒரு பேப்பரை பாக்குறாரு. அது ஒரு நியூஸ் பேப்பர். அதுல வந்திருக்கிற ஒரு நியூஸை பார்த்து பயங்கரமான ஷாக். இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிறத என்னன்னா ஒரு நாள படிக்க முடியல, ஏன்னா நியூஸ் தமிழ்ல இருக்குது. ஒரு மலையாளத்தை சேர்ந்தவர் பாருங்க, டக்குன்னு ஹோட்டல்காரர்கிட்ட கொடுத்து என்னன்னு படிச்சு சொல்லுங்கன்ட்டு அவர்கிட்ட கேட்க நியூஸை தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ இந்த சம்பவம் எல்லாம் பழனியில நடந்துகிட்டு இருக்கு. இந்த டிரைவர் ட்ரிப் மெம்பர்ஸை வேளாங்கண்ணி ட்ரிப்புக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அவசர அவசரமா ட்ரிப் எல்லாம் முடிச்சு ஊருக்குள்ள அந்த பேப்பர் கட்டிங் வராரு. நைட் ஒரு கல்யாண ரிசப்ஷன். தூரத்துல இருந்து பிரசாத்னு ஒரு பழைய ஃப்ரெண்டு நேரா அந்த கல்யாணத்துக்கு வராரு. இவரும் ஒரு டூரிஸ்ட் வண்டியை வச்சு டிரைவரா இருக்காரு. சோ எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அங்க பயங்கரமான செலிப்ரேஷன். இது 2006ல நடக்கக்கூடிய ஒரு கதை. இந்த ஊர் பேர் தான் மஞ்சுமல். இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எல்லாரும் ஒரே கேங்கு. அதுல முக்கியமான சில பேரோட பேர்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே வரிசையா சொல்றேன் பாருங்க. இந்த கேங்ல சுபாஷ்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு அம்மா ஒரு தம்பி. அம்மாவும் தம்பியும் நேரா சாப்பாட்டு பந்தியில் உட்கார்ந்துருக்காங்க. ஒரே கவலை, சுபாஷ் ஓவரா தண்ணி அடிச்சிருவானு. அப்போ அந்த கேங்ல இருக்கிற முக்கியமான இன்னொரு நபர் பேரு குட்டன். மத்தவங்க எல்லாம் பயங்கரமா தண்ணி அடிச்சது டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க இந்த குட்டன் பரிமாறிக்கிட்டு இருக்காரு. குட்டா எந்த மோனை டேக் கேர் செய்யும் அம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. அம்மா நீங்க கவலையே படாதீங்க, சுபாஷ் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேங்கிறார். இந்த குரூப்லயே இவர் ஒருத்தர் தான் பரிமாறிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா என்ன தவிர எல்லாருமே சரக்கு அடிச்சிட்டீங்களான்னு திரும்பி பார்க்க சுதின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த சுதியோட வீட்டு ஃபங்க்ஷன் தான் இந்த கல்யாணம். ஆனா இவருக்கு கல்யாணம் இல்ல. வா வந்து ஒரு கைப்பிடின்னு குட்டன் கூப்பிட, எங்க வீட்டு கல்யாணத்துல நான் வேலையெல்லாம் செய்ய முடியாது, சட்ட கசங்கிரும். யங் கேர்ள்ஸ் எல்லாம் வேற என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்களே தோராயமா எல்லாத்துக்கும் ஒரு அப்பம் கொடுத்து தாட்டி விட்டுருங்கன்னு நைஸா நகர பாக்குறாரு நம்ம சுதி. போயும் வாங்கிட்ட கல்யாண பொறுப்பு கொடுத்தாங்க பாருன்னு தலையில அடிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு குட்டன். அந்த தருணத்துல நம்ம சுதியை பத்தி ஒரு அதிசய தகவல் கிடைக்குது. எல்லாரும் இப்பதான் சரக்கு அடிச்சு மட்டையா இருக்காங்க. ஆனா நம்ம சுதி கல்யாண ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே சரக்கு அடிச்சு மட்டையாகி நல்லா ஒரு குளியல போட்டு இப்ப தெளிவாயிருக்காரு. இப்போ இந்த கேங்ல சிஜுன்னு ஒருத்தர் இருக்காரு. ஆள் நல்லா திடகாத்திரமா இருப்பார். 10 பேர் சேர்ந்தாதான் இவர் ஒருத்தரையே பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் மேன். இப்போ சரக்கு அடிச்சுட்டாரு, நேரா ஸ்டேஜ் ஏறிட்டாரு. நீ ஆடு கல்யாண மாப்பிள்ள, நீ டான்ஸ் ஆடாம இருக்கலாமா, நீ ஆடு அப்படின்னு ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் டான்ஸ் ஆட சொல்லி ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ள ஏக்கமா பாக்குறாரு. கேங் மானத்தை வாங்குறாண்டா, யாராச்சும் தெளிவா இருந்தீங்கன்னா வந்து தள்ளிட்டு போங்கடான்ட்டு. தப்புன்னு இன்னொரு கேங் மெம்பர் வந்து ஒரு தோராயமா பேசி புரிய வச்சு கீழே இறக்கிட்டாங்க. இப்போ ஃபுல் மப்புல எல்லாரும் பயங்கர டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க பிரசாத் சுஜியை வந்து பாக்குறாரு. பழைய ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. அப்படியே டூரிசம் வச்சிருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி இதுதான் சான்ஸ்னு கார்டை கொடுத்துட்டாரு. ஃபியூச்சர்ல ஏதாச்சும் டூரிசம் போனீங்கன்னா ஐ எம் அவைலபிள்னு கார்டை கொடுத்துட்டு போறாரு. அப்போ எல்லாரும் ஜாலியா இருந்துகிட்டு இருக்க ஒரு கேங் வார். நம்ம குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் ஒரு சண்டை. நீ பெருசா நான் பெருசான்ட்டு. ஏன்னா எல்லாரும் மப்புல இருக்காங்க. குட்டன் குறுக்க பூந்து யாரும் பெருசு இல்ல, போடுறா கயிறு போட்டிய, நீ பெருசா நான் பெருசா முடிவு பண்ணிக்கலான்ட்டு எல்லாரும் கயிறு இருக்கிற போட்டிக்கு வராங்க. ஒரு பக்கம் ஃபுல்லா மஞ்சுமல் பாய்ஸ், இன்னொரு பக்கம் ஆப்போனன்ட் கேங். மாத்தி மாத்தி கயிறு இழுக்க யார் ஜெயிப்பாங்க, யாரோட மானம் தப்பிக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க டபக்குன்னு ஒரு இழு. மஞ்சுமல் பாய்ஸ் மண்ண கவ்விட்டாங்க. அட தோத்து போயிட்டாங்கப்பா, உங்களெல்லாம் ஒரு கேங்னு கூட்டிட்டு வந்தனேடான்ட்டு குட்டன் கோச்சுக்கிட்டார். இந்த கேங்கோட அடுத்த மெம்பர் பேர் கிருஷ்ணகுமார். அடுத்த நாள் காலையில விடிஞ்சு போச்சு. இந்த கிருஷ்ணகுமார் ஒரு கிளாஸ் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போன்னு பாருங்க ஒரு அக்காவுடைய அந்த டூர் போன போட்டோ எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சு கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் குட்டன் கடையில ஒரு மீட்டிங். இன்னொரு கேங்கு டூர் போனன்னு சொல்லி போட்டோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ல இருக்குதுப்பா. போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, நைட்டு ஒரு கேங்கு கிட்ட தோத்து போனாங்க பாத்தீங்களா, அந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு காலத்துல மூணார் போயிருக்காங்க. அந்த போட்டோ எல்லாம் ஒரு மாதிரி ஏக்கமா பார்க்க ஒருத்தன் ஆரம்பிக்கிறான், நம்மளும் டூருக்கு போயிட்டு வரலாமேன்ட்டு. குட்டன் கடுப்பாயிட்டார். சம்பாரிச்சு வைக்கிற காசு வார வாரம் ஒரு பில்கா படம் பாக்குறதுக்கே சரியா போயிருது, இதுல டூர் போறீங்களா, டூரு அமைதியா உட்காருங்கடா அப்புறம் சந்திக்கலான்ட்டு கொட்டன் பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. என்ன சொல்றீங்க, பல வருஷமா கோவா போலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் பொய்யான்ட்டு ஷாக்ல கேக்குறாரு. இந்தியால இருக்கிற எல்லா குரூப்பும் கோவா தான் பிளான் பண்ணுவாங்க போல, ஆனா யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த முறை நம்மளுக்கு விஷயத்தை கொஞ்சம் சீரியஸா எடுக்கிறாங்க. டூரை பத்தி பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே நைட்டு பயங்கரமான ஒரு பிராக்டிஸ் பண்றாங்க. என்னன்னா ஒரு கேன் ஃபுல்லா பயங்கரமா தண்ணி வச்சு நிரப்பி அதுல கைத்த கட்டி எல்லாரும் இழுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னொரு வாட்டி யாருக்கிட்டையும் தோத்தரக்கூடாது பாருங்க, அதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு இழுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர் சொல்றாரு, கோவாக்கு போலாண்டா, சரக்கெல்லாம் கம்மியான ரேட்ல விற்கும்டான்ட்டு. அப்போன்னு பாருங்க எல்லாரும் அடுத்தது நம்ம கேங்ல குட்டனுக்கு தான் கல்யாணம். சோ அந்த பேச்சுவார்த்தையில
இருக்குதுன்னு சொல்லி குட்டனை லைட்டா கலாச்சுக்கிட்டு இருக்காங்க. குட்டா நீ கூட்டிட்டு போன குட்டனை பார்த்து சொல்ல கோவாக்கு போறமான்னு கைத்து விட்டுட்டானுங்க. எல்லாரும் சர 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 சரன்னு கீழே விழுக இத்து போன ஒரு கேன் ஜெயிச்சிருச்சு. இப்போ அடுத்த நாள் எல்லாரும் வேலையில் இருக்காங்க. ஆனாலும் பாருங்க கோவாவோட பேச்சு முடியல. குட்டனும் இன்னொருத்தரும் ஹார்பர்ல ஒரு ஷிப் ஏரியால வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் ஒரு லேத்து பற்ற மாதிரி வச்சிருக்காரு. இன்னொருத்தர் கொஞ்சம் ஒர்க்கிங்ல இருக்காரு. இப்படி வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் எல்லாரும் போன்ல கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. கோவாக்கு முடியவே முடியாதுன்றாரு குட்டன். ஏன்னா பட்ஜெட் ஓவரா இருக்கு. சரி வேற எங்காச்சும் டூர் போயிட்டு வரலாமான்னு யோசிக்க சபையில ஒருத்தர் ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு எங்க வேணாலும் போலாம், ஆனா கேரளத்தை கடந்து போகணும். அது பார்டரா கூட இருக்குது, தப்பு இல்ல. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பழனின்னு எங்காச்சும் போலான்னு சொல்ல ஒருத்தருக்கு ஒரு ஸ்பார்க். பழனிக்கு பக்கத்துல கொடைக்கானல் இருக்குது, போலாமான்ட்டு கேள்வி கேட்க ஓ போலாமேன்ட்டு எல்லாரும் ஒரே மனதா முடிவு எடுத்துட்டாங்க. சரி என்ன டூரிஸ்ட பார்க்கலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம பிரசாத் ஞாபகத்துக்கு வராரு. ஆனா பிரசாத் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. குவாலிஸ் வண்டி தான் வச்சிருக்காரா, எக்கச்சக்கமான பேர்த்த ஏத்திக்கிட்டு போக முடியாது. சோ இந்த விஷயம் சுஜி கிட்ட சொல்ல கேங் மெம்பர்ஸ் ஒரு 6 பேர் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. டோட்டலா 9 பேர் இருக்கும். இங்க ஏன் நம்ம முடிவு பண்ணிடலாமே, குவாலிஸ்ல கொடைக்கானல் ஓகேயா இல்லையான்ட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்க சுபாஷ் நைஸா நகர்றாரு. என்னோட ஆத்தால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், அது மட்டும் இல்லாம தம்பி எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டான், எனக்கு எக்கச்சக்கமான வேலைப்பா, நான் வரலன்னு கலந்துக்கிறாரு. குரூப்புக்கு ஒரு தெம்படி இருக்காயா, எந்த குரூப்புக்கு போனாலும் இப்படி ஒன்று மாத்திக்குது. அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியா ஓகே ஆகுறாங்க. டூர் போற நாள் வருது. குவாலிஸ் ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா பாருங்க பிளான் பண்ணபடி ஒருத்தர் அங்க வரல. சோ இன்னொருத்தரை கூட்டிட்டு போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரா சுபாஷ கூட்டிட்டு வான்னு சொல்றாரு எல்லாரும். ஏன்னா நம்ம சுபாஷ் வரமாட்டேன்ட்டு போயிட்டாரு, இடம் காலியா இருக்குது, பேசாம சுபாஷ கூட்டிட்டு வா ஜாலியா இருக்குன்னு குட்டன் அனுப்பி வைக்க வீட்டுக்கு போறாரு. சுபாஷ் வீட்ல கொஞ்சம் ஏழ்மையா இருக்காங்க. சோ பணம் எல்லாம் நாங்களே போட்டுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீ வந்தா மட்டும் போதுன்னு சொல்லி கூட்டிட்டு வராரு நம்ம சுபாஷ. ஓகே போலான்னு குவாலிஸ ஸ்டார்ட் பண்ண முக்குலயே ஒருத்தர் மடக்கி பிடிக்கிறாரு. ஒருத்தர் வரமாட்டேன்னு சொல்லி இருப்பாருல, அவரு பேக் எல்லாம் பண்ணி கரெக்டா வராரு. அடே கார்ல 9 பேர் தான் போக முடியும், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நீ ஏறாதன்னு சொல்ல சொல்ல கார்ல இருக்கிற ஒருத்தனை வெளியே இழுத்து தள்ளி உள்ள உட்கார்றாரு. வேற வழி இல்லாம பின் சீட்ல அந்த பையன் குரங்கு மாதிரி தொட்டிக்கிட்டு ஏற 10 பேர். சரி போலீஸ் எல்லாம் பிடிச்சா பாத்துக்கலாம், நீ வண்டியை ஏடுன்ட்டு எல்லாரும் கத்த கொடைக்கானலுக்கு கிளம்பியாச்சு. நேரம் போக போக நைட் டைம் பழனிக்கு வராங்க. கூட்டம் ஹெவியா இருக்கு. இப்போதைக்கு மேல போய் தரிசனம் பண்ற வகையில் இல்ல. சோ அப்பா முருகா காப்பாத்துப்பா அப்படின்னு கீழ இருந்தே ஒரு பிரேயிங்க போட்டுட்டு 2006 இருக்கும் பாருங்க. இப்ப இருக்கிற மாதிரி கார்ல ப்ளூடூத் ஸ்பாட்டிஃபை எல்லாம் கிடையாது. டிவிடி கேசட் போட்டு ஒர்க் ஆகுற பிளேயர் தான் இருக்கும். சோ இருக்கிற கேசட் கடையெல்லாம் பார்த்து எந்தெந்த பாட்டு வரலான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு கேசட் கடைக்காரர் யாரெல்லாம் நீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டெல்லாம் வேணும்னு கேட்க இப்படின்னு விஷயத்தை சொல்றாங்க. உடனே குணா ஸ்டில் போட்டிருக்க ஒரு கமல் சார் கேசட் எடுத்து ஆந்தி வேலை கமல் ஹிட்ஸ் கேளுங்கப்பா, கட்டிங் போட்ட மாதிரி சும்மா கிளிக்கன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேசட்டை விட்டு விடுறாரு. 50 ரூபா கொடுத்து அந்த கேசட்டை வாங்கி கார்ல போட்டு சாங்ஸ் கேட்ட வைப்லயே வண்டி எடுக்க காலையில கொடைக்கானல் போறாங்க. ஒரு லாட்ஜ்ல தங்குறாங்க. ரெடியானா சாங்கு ஷாப்பிங் போறாங்க. வேணுங்கிறத வாங்கிக்கிட்டு கும்பலா உட்காந்து ஒரு ஸ்டில் எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. மறுபடியும் சொல்றாங்க 2006 இருக்கிறமா, அந்த காலத்துல ஸ்மார்ட் போன்ஸ் கிடையாது, செல்ஃபியும் முடியாது. சோ வழியில போற ஒருத்தரை பிடிச்சி அண்ணே எங்களை போட்டோ எடுத்து கொடுங்கன்னு கேக்குறாரு. அவரு பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் கைடாமா, நான் உங்களை நல்லா சுத்தி காமிப்பேன், மே ஐ ஜாயின் யூன்னு கேட்க பழக்க வழக்கம் எல்லாம் போட்டோ எடுக்கிறதோட நிறுத்திக்கணும், கூட வர வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, பாயின்ட்டு போயிடுறாங்க. உடனே ஒயின் ஷாப்புக்கு போய் ஜாலியா குடிச்சு ரகரகமா ரகல பண்ணி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க எல்லாமே ஒவ்வொரு ஊருக்கு கிளம்பலான் இருக்கும்போது சுஜிக்கு ஒரு யோசனை. கொடைக்கானல் வந்து குணா கொகையை பார்க்காம போறதா, அச்சஹோ இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த ஹிட்ஸ்ல இந்த சாங் வருது, கண்மணி அன்போடன்ட்டு. ஆஹா இந்த சாங் எடுத்த ஸ்பாட்டே அதுதான்டா, அதை மிஸ் பண்ண முடியுமா, உரா வண்டிய. நேரா குகைக்கு போறாங்க. அங்க ஒரு லோக்கல்ல கடைக்காரர் இருக்காரு. அவரு ஒண்ணு பக்கத்து கடையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. அங்க அப்படியே இருக்கிற சோளக்கருதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நேரா பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போகும்போது சொல்லி அனுப்புறாரு, தம்பி வரும்போது நம்ம கடையில தான் சாப்பிடணும், அண்ணன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்ட்டு. அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்காரு. நம்ம ஆளுங்க நேரா போய் அவர் மூஞ்சிலேயே சிகரெட் அடிக்கிறானுங்க. எல்லாம் மனுஷ பிறவிலாடா, நீங்க எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியால சிகரெட் குடிக்க கூடாதுன்னு தெரியாது, அமுக்கல அந்த சிகரெட்னு சத்தம் போட பண்ணிடுற சார்ன்ட்டு அப்படியே சிகரெட்டை கமுக்கமா போட்டு அமைச்சிட்டு யோக்கியவானுகள் ஆட்டவே நடக்கிறானுங்க. ஸ்பாட்ல டூரிஸ்ட் கைடும் இருக்கிறாரு. அவருக்கு அப்படியே ஒரு ஹாய் எல்லாம் சொல்லிக்கிட்டு நேரம் போட்டோல எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல போறதுக்கு பர்மிஷன் இல்ல, எல்லாமே வளையத்தை கட்டி வச்சிருக்காங்க. ஆனாலும் பாருங்க ஒரு கும்பல் அதுக்குள்ள இருந்து இறங்கி நடந்து வருது. சோ அங்க இருக்கிற அந்த ஸ்பாட்டை பார்த்தே ஆகணும்னு சொல்லி நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள ஏட்டி குடிச்சு ஓடுறாங்க. உள்ள போனா சூப்பரான ஸ்பாட். கரெக்டா குணா சாங் எடுத்து அந்த பிளேஸ்
பாய்ஸ் நல்லா ஜங்கு புங்குன்னு குதிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தா அப்படியே பாறையை பார்த்தோம்னா யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாம் அவங்களோட கேங் பேரை எழுதிட்டு போயிருக்காங்க. அதுலயும் பாருங்க சில ஜோடி புறாஸ் இந்த பெயர் லவ்ஸ் அந்த பெயர்னு எழுதி வச்சுட்டு போயிருக்குது. திருந்தவே மாட்டானுங்கன்ட்டு நம்ம ஆளுக ஒரு சோட பதிக்கிறாங்க. எழுது மஞ்சுமல் பாய்ஸ்னு எழுதுன்ட்டு பேரை ரெஜிஸ்டர் பண்ண மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாமான்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட நம்ம கேங்கு ரெண்டா பிரிஞ்சு ஒரு கேங்கு பாறைக்கு மேல நின்னு மஞ்சுமல் பாய்ஸ்னு பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பாறைக்கு கீழே நின்னுகிட்டு இருக்க மேல ஏறி வா போட்டோ எடுக்கலான்ட்டு மேல இருக்கிற எல்லாரும் கூப்பிட 2006 வருஷத்தை மென்ஷன் பண்ணுமேன்னு சொல்லிக்கிட்டே சுபாஷ் முன்னாடி வர டக்குன்னு விழுந்து காணாம போறாரு. என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. சுத்தி நிக்கிற எல்லாரும் ஷாக்கில் பாத்துக்கிட்டு இருக்க மெதுவா பக்கத்துல வந்து பாக்குறாங்க. சின்னதா ஒரு குழி, ஆனா பயங்கர ஆழமா தெரியுது. அந்த குழிக்கு பக்கத்துல வந்து நின்னு சுபாஷ் சுபாஷ்னு பேரை கத்துறாங்க. எந்த ஒரு சத்தமும் திரும்பி வரல. என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்க உள்ள இருந்து எக்கச்சக்கமான வவ்வால் பறந்து மேல போகுது. வெளியில நிக்கிற டூரிஸ்ட் கைடு பறக்கிற வவ்வால் எல்லாத்தையுமே பாக்குறாரு. இப்ப உள்ள இருக்கிற அந்த குழி எவ்வளவு ஆழம்னு சொல்லி பாக்குறதுக்காக கேமரால இருக்கிற பிளாஷ் லைட்டை கிளிக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா குழி ரொம்ப ஆழமா தெரியுது, கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி எல்லாரும் அந்த குழியை சுத்தி நின்னுகிட்டே சுபாஷ் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க ஒரு கல் யதார்த்தமா அந்த குழிக்குள்ள விழுக டக்குன்னு கீழே போற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஆழமா அந்த கல் போகுது. ஆக இவங்க நினைச்சு பாக்குற ஆழத்தை விட ரொம்ப ஆழமான குகை அது. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் பிரம்ம பிடிச்ச மாதிரி சுபாஷ் நம்மளை விட்டு போயிட்டான். சுபாஷ் போயிட்டான்னு சொல்லிட்டு நேரம் அந்த குகையை நோக்கி ஓடியாரு. அவரு எல்லாருமே பயங்கரமா பிடிச்சு மேல தரன்னு இழுத்துட்டு போறாங்க. கூடவே சில பேர் ஹெல்ப் கேட்கறதுக்காக மேல போறாங்க. குட்டன் கூட 2-3 பேர் இங்க ஏற்காங்க. சத்தம் கேட்டு கைடு நேரம் அங்க வராரு. ஹெல்ப் கேட்கறதுக்காக சில பசங்க மேல போறாங்க. அப்படி மேல போனவங்க ஃபாரஸ்ட் கார்டை கூட்டிட்டு வர பாக்குறாங்க. ஆனா ஒரு ஸ்பாட்ல இல்ல. கார்டை தேடிக்கிட்டே நேரம் டீ கடைக்கு வராங்க. அந்த அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட டீ கடைக்காரரோ ஹெல்ப்புக்கு யாருமே வரமாட்டாங்க, நீங்க எல்லாரும் ஊர் போய் சேருங்கன்னு அனுப்பி வைக்க பாக்குறாரு. ஆனா டீ கடைக்கார அண்ணனோட பொண்ணு இருந்துகிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு இவர்கிட்ட சொல்ல வேற வழியே இல்லாம ஹெல்ப் பண்ண வராரு. மேல வந்த சில பேரு பிரசாத கூட்டிட்டு குவாலிஸ் எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. டீ கடைக்கார அண்ணன் நேரா 2 பேர்த்தோட அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. ஸ்பாட்டுக்கு வந்த டீ கடைக்கார அண்ணன் அந்த குழியை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சில எலுமிச்சம்பழங்களை கையில கொண்டாந்துருக்காரு. வந்த எல்லாத்துக்கும் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து தீய சக்திகளுக்கு தெரிந்து நம்மளை காப்பாத்திக்கிறது ஹெல்ப் பண்ணும், சோ ஜாக்கிரதையா வச்சுக்கங்க, எலுமிச்சம்பழத்தை விட்டுறாதீங்கன்னு எல்லாத்துக்கும் ஒன்னொன்னா கொடுக்குறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்ல, இது ரொம்ப ஆபத்தான இடம் சொல்லிக்கிட்டு இருக்க கிளைமேட் மாறுது. கொஞ்சமா மழை வர ஆரம்பிக்குது. ஸ்டேஷனுக்கு போன சில பேரை போலீஸ் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏட்டையா கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்க குணா குழியில விழுந்தது விஷயம் தெரிய வருது. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப பயங்கரமா ஒரு போலீஸ்காரர் அடிக்க வர ஏட்டையா குறுக்க பூந்து இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா, மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு அவர் முடிவெடுக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க குணா கே உடைய ரகசியத்தை பத்தி சொல்றாரு. என்னன்னா, உங்க ஃப்ரெண்டு விழுந்திருக்கான்ல அந்த குகைக்கு பேரு டெவில்ஸ் கிச்சன், சாத்தானோட சமையல் அறை. இந்த பேரை நம்பாளுக யாரும் வைக்கல, வெள்ளக்காரன் வச்ச பேர் இது. வெள்ளக்காரன் பேரை வச்சானா சும்மாவா வைப்பான், 1000 காரணம் இருக்குது இந்த பேருக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் கமல் சார் வந்து இங்க படம் எடுத்து விட்டுருக்கு. அப்புறம் குணா கேவன் இந்த பேரே மாறிச்சு. சுதந்திரத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல மட்டும் 13 பேர் உள்ள விழுந்து இறந்திருக்காங்க. உள்ள விழுந்த யாரும் இது வரைக்கும் திரும்ப வரவே இல்லை. ஏன் விழுந்தவங்களோட பணம் கூட கிடைக்கல. இந்த குழியோட ஆழம் 900 அடிக்கும் மேல இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் கொடைக்கானல் மலையோட உயரம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வெளிச்சம் கூட போக முடியாத அளவுக்கு ரொம்ப இருண்ட குகை அது. இதுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குகைக்குள்ள விழுந்தது சென்ட்ரல் மினிஸ்டரோட மருமகன். ஸ்டேட்ல இருக்கிற எல்லா போர்சஸும் வந்துட்டே இருந்தாங்க. யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. சாங்கிய மன்றக்கு சிங்கிள் எலும்பை எடுத்தரவனுக்கு 15 லட்சம் ரூபான்னு சொன்னாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி 1996லங்க 15 லட்சம்ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யற ஆட்கள் இந்த ஊர்லயும் இருக்காங்க. ஆனாலும் யாருமே இங்க வரல. ஏன்னா பணத்தை விட அவங்க உயிர் மேல அவங்களுக்கு அக்கறை. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர்னாலேயே எதுவும் பண்ண முடியல. கேரளால இருந்து வந்த சாதாரண ஆட்கள் நீங்க, உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் நேரா ஸ்டேஷன்ல இருக்க எல்லாத்தையும் பயங்கரமா அடிச்சு முட்டி போட வச்சு நீங்களே யாராச்சும் ஒருத்தங்களை கொலை பண்ணிடுவீங்க, அப்புறமா குகைக்குள்ள விழுந்துட்டான் அப்படி இப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களான்னு பயங்கரமா அடிக்கிறாரு. ராமையாங்கிற ஒரு போலீஸை கூப்பிட்டு இருக்கிற எல்லாருக்கு மேலேயும் எஃப்ஐஆர் போட சொல்றாரு இன்ஸ்பெக்டர். யாருனாலையும் கேரளாக்கு போக முடியாதுன்னு சொல்லி மறந்துக்கிட்டு இருக்க அங்க ஸ்பாட்ல மழை பயங்கரமாகுது. மலையில தேங்கி இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு பாதை மாதிரி உருவாக்கி நேரா அந்த குகைக்குள்ள வந்து விழுகுது. அந்த பக்கம் ஸ்டேஷன்ல இருக்கவங்களோட நிலைமை என்ன, குகைக்குள்ள விழுந்திருக்க சுபாஷ் என்ன ஆவாரு, அடுத்தது என்ன நடக்கும், சாத்தானோட சமையல் அறையில் இருக்கிற மர்மம் என்னன்னு யோசிக்க இன்டர்வல். அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தா நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா February 30 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திங்கன்னா நிறைய காட்டுங்க. அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நம்ம படப்படன்னு போடுற வீடியோவை நீங்க கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணீங்க. நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல மஞ்சுமல் பாய்ஸ் சின்ன வயசுல இருக்கும்போது கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. எல்லாரும் ஓடி போய் உண்டிக்க சுபாஷ் மட்டும் தனியா ஒரு கேனுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச அந்த பையனால சுபாஷ் மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. கூட வந்திருக்கிற மற்ற பசங்களுக்கு எல்லாம் பயமாகுது. பிராங்க் பண்ணாதன்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே தேடிக்கிட்டு இருக்காங்க. சுபாஷ் ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு. நேரமாகுது. எந்திரிச்சு பார்க்க
பார்க்க ஷாக். சுபாஷ் எந்திரிச்சு பார்க்க இவர் ஒளிஞ்சுகிட்டு இருக்க அந்த கேன் பயங்கரமான ஃபாரஸ்டுக்கு மத்தியில் இருக்குது. சுத்தி பார்த்தா யாரையுமே காணும். பயந்து போன சுபாஷ் இறங்கி வேகமா ஓடுறாரு. இந்த பையன் நடு காட்டுக்குள்ள எப்படி வந்தாருங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. கட் பண்ண ஃபாரஸ்ட் கார்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. விஷயம் தெரிஞ்சு நேரா பதறிக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. இப்போ பாருங்க மழை பயங்கரமா பெய்ய தண்ணி அருவி மாதிரி அந்த குகைக்குள்ள போய்கிட்டே இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த குட்டனுக்கு ரொம்ப ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா தண்ணி ஏக்கச்சக்கமா உள்ள போய் சுபாஷம் முழுகடிச்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் ஒரு திசையில போய் நின்று முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை தடுக்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து எல்லாத்தையும் பயங்கரமா சத்தம் போடுறாரு. அந்த சமயத்துல இருக்கிற டீ கடைக்கார அண்ணன் ஃபாரஸ்ட் ஆபீசர் அமைதியா இருக்க சொல்லி இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்றாரு. இது வெளியே தெரிஞ்சா என் வேலைக்கு ஆபத்தாயிரும். ஆனா என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க பசங்க எல்லாரும் ஒரு பக்கமா நின்று தண்ணியை தடுத்து நிறுத்துறாங்க. ஸ்டேஷன்ல கதிரேசங்கிற போலீஸ் சாப்பிடலாங்கிற மாதிரி உட்கார பிரஸுக்கு நியூஸ் தெரிஞ்சு போச்சு. சோ பசங்களை கொஞ்சம் கூட்டிட்டு போய் என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரி. போகும்போது டார்ச் ரோப் எல்லாம் கொண்டு போய் ரெஸ்கியூ மிஷன் மாதிரி காட்டிங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்க பசங்களையும் சேர்த்து அனுப்புறாரு. எல்லாரும் குவாலிஸ்ல போறாங்க. போகும்போது கதிரேசன் ரொம்ப அசால்ட்டா இருக்காரு. ஒயின் ஷாப்ல நிறுத்தி எனக்கு பிராண்டி எல்லாம் வாங்கிட்டான்னு கேட்க வேற வழி இல்லாம இவங்களும் போறாங்க. அங்க பிரச்சனை ஆகுது. எல்லாத்தையும் மீறி சரக்கு வாங்கிட்டு வராங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்க ரோப்ப கூட என்ன வாங்காம இருக்காரு. போற வழியில கிடைச்சா பாத்துக்கலாம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்காரு கதிரேசன். அந்த சமயத்துல ஒரு பிளாஷ்பேக். சின்ன வயசுல பசங்க எல்லாரும் தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. ஆனா சுபாஷ் ரொம்ப பயந்துக்கிறாரு. பசங்க எல்லாரும் நீயும் குதின்ட்டு சுபாஷ பாத்து கத்த சுபாஷ் குதிக்கிறாரு. அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகுது. குகைக்குள்ள விழுந்திருக்க சுபாஷ காட்டுறாங்க. பயங்கரமா அடிபட்டு நடுவுல சிக்கிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் மயக்கத்துல இருக்காரு. எடக்கு மடக்கா மாட்டி இருக்காரு. பிரசாத் நேரா ஸ்பாட்டுக்கு கார்ல எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறாரு. பசங்க ரோப்போட வேகமா ஓடுறாங்க. கதிரேசன் ரொம்ப ரொம்ப பொறுமையா கார்ல இருந்து இறங்கி வந்து ஏரியாவை க்ளோஸ் பண்ணிட்டு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ரொம்ப அஜாக்கிரதையா வராரு. இந்த குரூப்ல ஒருத்தர் ரொம்ப பதறி இருப்பாருன்னு சொன்னோம்லங்க. மேல கூட கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருப்பாங்களே அவர் மலையில நனைஞ்சுக்கிட்டே மேலேயே உட்கார்ந்துருக்காரு. ஸ்பாட்டுக்கு கதிரேசன் வராரு. இருக்கிற எல்லாத்தையும் விலக்கி விட்டு டார்ச் அடிச்சு பார்த்து சுபாஷ்னு கத்துறாரு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. உங்க ஃப்ரெண்டு வரமாட்டான் எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க யாரும் கிளம்ப மாட்டேங்கிறாங்க. கதிரேசன் டென்ஷன் ஆகுறாரு. எல்லாரும் அந்த குணா கேவுக்குள்ள இருக்காங்க. பிரசாத மேல போய் கார் எடுக்க சொல்றாரு. பிரசாத் போக மாட்டேங்கிறாரு. இதை கேட்டு கதிரேசன் டென்ஷன் ஆயிட்டாரு. உன் கார் இங்கே தான் இருக்கும் கேரளாக்கு போக மாட்ட பாத்துக்குன்னு கதிரேசன் மறட்ட வேற வழியே இல்லாம பிரசாத் அங்கேயே நிக்கிறாரு. என்னைய நீங்க என்ன வேணாலும் டார்ச்சர் பண்ணுங்க. ஆனாலும் பாருங்க சுபாஷ் அந்த குழிக்குள்ள விட்டுட்டு நாங்க நகர மாட்டோம் இருக்க. கதிரேசன் டென்ஷன் ஆகுறாரு. குறுக்க நம்ம கைடு வராரு. சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு பசங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு கைடு. ஓ மேலையும் கேஸ் போட்டுருவோன்னு கதிரேசன் மறந்துகிட்டு இருக்க. டீ கடைக்கார அண்ணன் வந்து கதிரேசனை பார்த்து சத்தம் போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு. அண்ணன் நீங்க உள்ளூர்காரரு. விஷயம் தெரிஞ்சு நீங்களும் இப்படி பேசுறீங்க பாத்தீங்களா. லீகலா பார்த்தா இது ஒரு கொலை கேஸ். நம்மனால எதுவுமே பண்ண முடியாது. என்னைய என்னதான் பண்ண சொல்றீங்கன்னு கதிரேசன் தன்னுடைய நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா டீ கடைக்கார அண்ணன் என்ன சொல்றாருன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல மழை விட்டுரும். ஏதாச்சும் நம்ம நேர முடிஞ்ச உதவியை பண்ணலாமேங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் உட்கார்றாங்க. மழை நிக்குது. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு ஹெவியான ஒரு டார்ச் லைட் அடிச்சு சுபாஷ்னு கதிரேசன் பயங்கரமா சத்தம் போடுறாரு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. பசங்க எல்லாரும் சுத்தி நின்னு கத்தி பாக்குறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. கதிரேசன் ஓரமா உட்காந்துக்கிட்டு நீங்க எவ்வளவு கத்துனாலும் எதுவுமே நடக்க போறது இல்ல. அண்ணன் உள்ளூர்காரர் நீங்களாச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் டீ கடைக்கார அண்ணனை பார்த்து கேட்க அவர்னாலயும் எதுவுமே சொல்ல முடியல. எல்லாரும் ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நேரம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குது. நேரா கதிரேசன் குட்டனை பார்த்து இங்க இருக்கிறதுலே நீதான் பெரிய மனுஷனா தெரியுது. வீட்டுக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணலால மேல கிளம்புங்கன்னு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பேசுறாரு. ஆனா குட்டன் பயங்கரமா அழுகிறாரு. வீட்டுக்கு போய் என்னன்னு சொல்றது. நாங்க சுபாஷ கூட்டிட்டு போய் குழியில தள்ளிட்டோம். இனிமேல் உங்க பையன் வரமாட்டாருன்னு எங்க வாயால எப்படி சொல்றதுன்னு தழுகிறாரு. இந்த குழியில விழுந்தா விதி அவ்வளவுதான். எல்லாரும் மேல வாங்க பேசிக்கலாம்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு பையன் மட்டும் குழிய பார்த்து பயங்கரமா கத்துறான். கட் பண்ணி சுபாஷ் பக்கம் காமிக்க மலைக்கு நடுவுல எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ சின்னதா ஒரு பிளாஷ்பேக். சின்ன பையனா இருக்கிற சுபாஷ் எப்பவும் அம்மா பக்கத்துல படுத்து தான் தூங்குவாரு. தனியா படுத்து தூங்குறதுக்கு பயம். சுபாஷ் கீழ இருந்து மேல அண்ணாந்து பார்க்க ஒரு மலைக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்னுகிட்டு இருக்காங்க. குட்டா என்ன காப்பாத்துன்னு கத்துறாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்காம போயிட்டாங்க. இப்படி கத்திக்கிட்டு இருக்க டக்குன்னு ஒரு க்ளோஸ் அப் ஷாட். மலைக்கு நடுவுல பயங்கரமா அடிபட்டு சேரும் சகதியுமா இருக்கிற நம்ம சுபாஷ் கண்ண முழிக்கிறாரு. தூரத்துல இவருடைய பேரை யாரோ கூப்பிடுற மாதிரி கேட்க நல்லா பயங்கரமா கத்தி ரெஸ்பாண்ட் பண்றாரு. மேல லைட்டா எக்கோ அடிக்குது. சோ மேல இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க சுபாஷ் இன்னும் உயிரோட இருக்காருன்ட்டு. விஷயம் தெரிய ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாரும் வராங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட் வராங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து மேலதிகாரி என்னன்றாரு சும்மா இறங்கி எல்லாம் தேட வேணாம். சும்மா தேடுற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்க. நான் கேஸை முடிச்சிடுறேன். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள அவங்கள யாரு போக சொன்னதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே உள்ள வராரு. ஃபயர் டிபார்ட்மெண்ட் அதுக்கும் மேல ப்ளூ பிரிண்ட் இருக்கா சார்னு கேக்குறாங்க. யோ யாருமே இறங்காத குகைக்குள்ள ப்ளூ பிரிண்ட் எங்கன்னையா போடுவ. இப்ப எல்லாரும் உள்ள வராங்க. கயிறை உள்ள போட்டு ஃபயர் சர்வீஸ் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டரும் வராரு. ஃபாரஸ்ட் ஆபீசரை புடிச்சு பயங்கரமா சத்தம் போடுறாரு. ஆனாலும் பாருங்க பசங்க ஓரமா உட்காந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கயிறு உள்ள போடுறாங்க பேசுறாங்க. யாரும் குழிக்குள்ள இறங்கி தேடுற மாதிரி தெரியல. இதை பார்த்துட்டு போலீஸை கூப்பிட்டு இறங்கி உள்ள தேடலாம்லங்கிற மாதிரி பசங்க சொல்ல பயங்கரமா இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகுறாரு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபயர் சர்வீஸ், போலீஸ் 3 டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கே நீ ஆர்டர் போடுறியான்னு இன்ஸ்பெக்டர் சத்தம் போட நாங்க எதுவும் ஆர்டர் எல்லாம் போடலங்க. உள்ளுக்குள்ள விழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சத்தம் கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு தான் சொல்றேன். ஒரு மாதிரி ரெக்வஸ்டா சொல்ல ஹையர் ஆபீசர் புரிஞ்சுக்கிட்டாரு. நேரா ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டு இப்போ நானே சொல்றேன் உள்ள இறங்குறதுக்கு
ஏற்பாடு பண்ணுங்க எல்லாரும் பயங்கரமா டைப் பண்ணி ஒரு ஆபீசரை உள்ள இறங்க வைக்க பாக்குறாங்க. அவரு ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா உள்ளூர்காரர் இந்த குகையை பத்தியும் இது மேல கட்டி விட்டு இருக்கிற கட்டு கதைகள் பத்தியும் அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த குகைக்குள்ள இறங்க ரொம்ப ரொம்ப பயப்படுறாரு. ஆனாலும் பாருங்க ஃபயர் சர்வீஸோட ஹெட் இருந்துகிட்டு இதுக்குள்ள இறங்குனீங்கன்னா இதுக்கு பயங்கரமான பேர் கிடைக்கும், ஃபியூச்சர்ல உங்க கிரெடிட் ஆகும், சோ தைரியமா இறங்குங்கன்னு ஆறுதல் படுத்துறாரு. இருந்தாலும் இதுக்குள்ள இறங்கி எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கவர்மெண்ட்னால வர உதவி கூட எனக்கு எதுவும் கிடைக்காது, எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, என் குடும்பத்துக்கும் கிடைக்காது, நடு தெருவுல நிப்பாங்க, எனக்கு இறங்க பயமா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவர் பேச்ச கேங் எல்லாருமே பாக்குறாங்க. சின்னதா ஒரு பிளாஷ்பேக். சின்ன வயசுல தண்ணியில நீந்துற மாதிரி ஒரு சீன் காட்டினாங்க பாத்தீங்களா? எல்லாரும் கரைக்கு வராங்க, கண்ணன்னு ஒரு பையனை மட்டும் காணோம். அட்டே உங்க குரூப்ல சுபாஷ் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சேன், உங்க குரூப்பே இப்படி தானாங்கிற மாதிரி இருக்குது இந்த பிளாஷ்பேக். சோ தண்ணிக்குள்ள விழுந்த சின்ன வயசு கண்ணனை சின்ன பையனா இருக்கிற குட்டன் குதிச்சு காப்பாத்துறாரு. ஒரு பிளாஷ்பேக் முடிஞ்சது. இப்போ ஸ்பாட்ல இருக்கிற குட்டன் நான் குகைக்குள்ள இறங்கி காப்பாத்துறேன்னு சொல்றாரு. இதை கேட்டு இன்ஸ்பெக்டர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இல்ல சார், நீங்க இறங்குறதுக்கு யோசிக்கிறீங்க, டைம் வேற போய்கிட்டே இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் தயக்கமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் இறங்குறேன், நான் ரொம்ப தைரியமா இறங்குறேன்னு முன்னாடி வந்து நிக்க ஹையர் ஆபீசர் நேரா குட்டனை கூப்பிட்டு ரொம்ப சாஃப்டா சொல்றாரு, உணர்ச்சி வசத்துல எதுவுமே பண்ணக்கூடாதுப்பா, இந்த டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கமில்ல, உள்ள இருக்கிற உங்க ஃப்ரெண்டு உயிரோடு இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் பாரு குகை எப்படி இருக்கும், என்ன ஷேப்பில் இருக்கும், என்ன ஆழத்தில் இருக்கும் யாருக்குமே தெரியாது, உன் பேச்ச கேட்டு உன்னை நாங்க உள்ள இருக்க போக நீ நடுவுல எங்காச்சும் சிக்கிக்கிட்டனா உன்னை ரெஸ்கியூ பண்றதுக்கும் சிரமமாயிரும், அடியில ஏற்கனவே சிக்கிக்கிட்டு இருக்கிற உன்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாயிரும், அமைதியா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க குட்டன் ஓவரா பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் கடுப்பாகிறாரு. டெட் பாடி எடுக்கிறவங்க கூட உள்ள இறங்குறதுக்கு பயப்படுறாங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம குகைனா என்னன்னே தெரியாத நீ உள்ள இறங்குறன்னா என்ன அர்த்தம், அமைதியா நில்லுன்னு திட்டிக்கிட்டு இருக்க டீ கடைக்காரன் ஒரு விஷயத்த சொல்றாரு, நீங்க தான் இறங்க மாட்டேங்கிறீங்க, இந்த பையன் இறங்குறன்ட்டு முன் வரான்ல, இறங்கிதான் பாருங்களேன்னு ஒரு அட்வைஸ் பண்ண, இந்த பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நாங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க எல்லாம் ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு டென்ஷன் ஆகுறாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் குறுக்க ஃபயர் சர்வீஸ் ஹெட் வந்து நீ யோசிச்சு தானே பேசுற, உள்ள இறங்குறது பயங்கரமான ரிஸ்க், உனக்கு ஓகேனா நாங்க இறக்கி விடுறோம்னு ஹெட் சொல்றாரு. சுஜி ஓடியாந்து குட்டனை பார்த்து போகாதன்னு சொல்றான். குட்டன் நேரா சுஜியை பார்த்து நான் இறங்கி இருந்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா உன்னை வந்து காப்பாத்திருப்போம்னு சுஜி சொல்ல, அதேதான் இங்கேயும் நான் இறங்குறேன் சுபாஷோட வரந்து ரெடி ஆகுறாரு நம்ம குட்டன். இப்ப குட்டனுக்கு தமிழ் தெரியாது, நம்ம போலீஸ்க்கு மலையாளம் தெரியாது, ரெண்டு பேருக்கும் டிரான்ஸ்லேட்டரா ஒரு மீடியேட்டரா நம்ம சுஜி இருக்காரு. குட்டனுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க, ரோப்ப ரெண்டு வகையை மடிச்சு இதை களத்துல போடணும், இதை இடுப்புல வைக்கணுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அதுக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே சார்னு சொல்லி ரோப்ல உட்கார்றாரு. லைட்டா மேல தூக்கி குகைக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ இன்ச்சா கீழே போக ஃபயர் சர்வீஸ்காரங்க 3-4 பேர் சேர்ந்து கைத்தை இறுக்கி பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்க பயங்கர இருட்டா இருக்குது. சோ தலையில இருக்க டார்ச் லைட் வச்சு ஒரு தோராயமா இறங்கிட்டு இருக்காரு நம்ம குட்டன். கொஞ்சம் கொஞ்சம் வலிக்கி விடுற மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கீழே போய்கிட்டே இருக்காரு குட்டன். பாறைக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டே பண்ணி போய்கிட்டு இருக்காரு. இவருக்கும் கொஞ்சம் அடிபடுது. ஒரு கட்டத்துல ரெண்டு பாறைக்கும் நடுவுல கயிறு சிக்கிக்கிச்சு, இழுக்கவும் முடியல தள்ளவும் முடியல. அப்ப பாருங்க கரெக்டா புரிஞ்சுக்கிச்சு குட்டன். பாறையை கொஞ்சம் உதச்சு அசைக்கிறாரு. நேரா கயிறு சிக்கல்ல இருந்து விலகிச்சு. இன்ச்சா இறக்க அடிபட்டு பயங்கரமா சிக்கி கீழே போறாரு நம்ம குட்டன். சுபாஷ்னு கத்திக்கிட்டே போறாரு. ஆனா சுபாஷ் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே இல்ல. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கயிறு தீந்து போச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கும் கீழே போனாருன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப மோசமாயிரும், குட்டனுக்கு பிரச்சனை ஆயிரும். இதுக்கும் கீழே இறக்க மாட்டோம் மேலே ஏத்தலாங்கிற மாதிரி போலீஸ்காரங்க எல்லாம் சொல்ல, குட்டன் மாட்டவே மாட்டேன்னு இன்னொரு ரோப்பை டைப் பண்ணி என்ன கீழே இறக்குங்க நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது, என்னன்னா மழை பெஞ்சிருக்குது பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கும். சோ ஓரளவுக்கு ஆக்சிஜன் உள்ள இருக்கும். குட்டன் கொஞ்சம் கொஞ்சமா மேனேஜ் பண்ணிக்குவாருன்னு சொல்லி கயிறை கீழே இறக்குறாங்க. குட்டன் ரொம்ப கீழே போறாரு. கொஞ்ச தூரத்துல நம்ம சுபாஷ் இருக்காரு. சுபாஷ பாத்துட்டாரு. நான் பாத்துட்டேன்னு கத்துறாரு. மேல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி எக்கோவா கேக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கேர்ஃபுல்லா கீழே இறக்க குட்டன் நேரா சுபாஷ் பக்கத்துல வராரு. ஃபயர் சர்வீஸ்காரங்க எப்படி எல்லாம் முடிச்சு போறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி தூரத்துல இருந்து கத்த அந்த குகைக்குள்ள குட்டனுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லி இடுப்புல ஒரு மாதிரி தோராயமா கயிறை கட்டிக்கிட்டு இருக்க சுபாஷ் அரமயக்கத்துல கண்ண முழிக்கிறாரு. ஏதோ ஒரு வெளிச்சம் ஒரு கண்ணில் பட நேரா நம்ம குட்டன் அவரை தூக்குறது. யாரோ ஒருத்தர் தன்னை தூக்குற மாதிரி இருக்குது. டக்குன்னு களத்தை பிடிச்சு யாரா நீன்னு கேட்க பயங்கரமான ஷாக். குட்டன்னால பேசவே முடியல. அங்கேயும் இங்கேயும் அலமோதுறாங்க. இப்படி கீழே ரெண்டு பேரும் அசைச்சுக்கிட்டு இருக்க மேல புடிச்சுக்கிட்டு இருக்க போலீஸ் ஆபீசருக்கு பிரஷர் தாங்க முடியாம எல்லாரும் கையிட்ட விடுறாங்க. இன்னும் ஆழத்துக்கு போறாங்க நம்ம சுபாஷும் குட்டனும். கயிறு விட்டு இருக்கிறத பார்த்து டக்கு நம்ம ஆளுக பசங்க எல்லாம் வந்து கைத்தை இறுக்கி பிடிச்சிட்டாங்க. சோ குட்டன் சுபாஷ் ரெண்டு பேரும் பயங்கரமான ஆழத்துல ஓரளவுக்கு சேஃபா இருக்காங்க. சுபாஷ் மயங்கிடுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பசங்க எல்லாரும் சேர்ந்து இழுக்க மேல வந்துகிட்டே இருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் பயங்கரமா கோஆபரேஷன் பண்ணி இழுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ட்ரைனிங் இருக்குதே, அந்த ரோப் விளையாட்டு விளையாடுறதுக்காக ட்ரைனிங் எடுத்திருக்காங்க இல்லங்க, அதே மாதிரி ரோப்பை கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கிறாங்க. இப்போ கரெக்டா வந்து ரெண்டு பாறைக்கும் மத்தியில அந்த கயிறு சிக்கிச்சு. மேல இருக்கிற பசங்க இழுத்து பாக்குறாங்க. அவங்கனால இழுக்கவே முடியல. சுபாஷ் குட்டன் ரெண்டு பேரும் நடுவுல சிக்கிட்டு இருக்க குட்டனுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக இப்படி பிரச்சனை ஆகுதுன்னு. சோ கயிறை லூஸ் பண்ணி பயங்கர வேகமா இழுக்கிறாங்க. குட்டனுக்கு செம்மையா அடிபடுது. இந்த சமயத்துல மேல குகைக்கு மேல தூரமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு பாத்தீங்களா ஒரு ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் சீன்ல கூட எமோஷனல் ஆயிட்டாருன்னு சொல்லி ஓரமா உட்கார வச்சுட்டு வந்திருப்பாங்களே, அவரு இவங்க இருக்கிற ஸ்பாட்டுக்கு வராரு. வந்து கரெக்டா
கரெக்டா அந்த குகை குழிக்கு மேல இருக்கிற ஒரு இடத்துல நிக்கிறாரு. டேய் நீ யாரா கோமாளி குதிச்சறாருதான் போலீஸ்காரங்க எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்க. எக்ஸாக்ட்டா அந்த ஹோலுக்கு மேல நின்னுகிட்டு இருக்கங்காட்டி கரெக்டா விஷுவல்ஸ் அவருக்கு தெரியுது. அதாவதுங்க குகைக்குள்ள என்ன நடக்குதுங்கிற விஷுவல்ஸ் அவருக்கு தெரியுது. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பாறைக்கு மத்தியில கயிறு சிக்கிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க. இப்படி ஒரு விஷயத்த சொல்ல கயிறை லூஸ் பண்ண போறோம்னு குட்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டா லூஸ் பண்ணி ஒரு பொசிஷன்ல நிக்கிறாங்க பசங்க. எக்ஸாக்ட்டா கயிறு இழுக்கிறதுக்கு ட்ரம்ம கட்டி ஒரு சீன்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதே மாதிரி பொசிஷன்ல நிக்கிறாங்க. இவங்க இப்படி லூஸ் பண்ண கயிறு சிக்கல்ல இருந்து வெளிப்படுது. அபவுட் டர்ன் போட்டு பசங்க எல்லாரும் பயங்கரமா தம் கட்டி இழுக்க, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படிங்கிற ஒரு டைலாக போட்டு கயிறை வேகம் அழுகுறாங்க. நேரா உள்ள இருந்து ரெண்டு பேர் வராங்க. உண்டான காயம் எங்கும்னு சாங்க போட கூஸ் பம்ஸ் மொமெண்டோட ரெண்டு பேர் வெளியே வராங்க. எல்லாரும் பசங்களை தூக்கிட்டு ஓடுறாங்க. எஃப்ஐஆர் போடலாமா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாமான்னு போலீஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்க. எஃப்ஐஆர் எல்லாம் வேணாம், ஹாஸ்பிட்டல் போங்கன்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் போகுது. லோக்கல் ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இல்ல. சோ வெளியூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான் சுபாஷ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு அங்க இருக்கிற நர்ஸ் ஒருத்தங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பேசி எந்த பிரச்சனையும் இல்லாம வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இப்படி மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகிறப்ப பிரஸ் எல்லாரும் பேட்டிக்கு கேக்குறாங்க. யாரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஆனாலும் நம்ம இன்ஸ்பெக்டர் சென்ட் ஆஃப் பண்றப்ப குறுக்க பூந்து, இதுக்கு மேல மகனே எங்காச்சும் டிராவல் டூர்னு வந்தீங்க தொலைச்சு புடுவேன், ஓடிப்போங்கடான்னு அனுப்பி விடுறாரு. இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க. அப்போ ஒரு நியூஸ், 900 அடி ஆழத்துல விழுந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸை போலீஸ் எல்லாம் வேணான்னு சொன்ன போதும் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கி காப்பாத்தினாங்கன்ட்டு ஹெட்லைன்ஸ், அதாவது டிவியில வருதுங்க. இப்ப எல்லாரும் ஊருக்கு வராங்க. சுபாஷை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. எல்லா பசங்களும் வீட்டுக்கு போக சுபாஷோட அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. டூர் போனன்னு சொல்லி என் பையன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி குட்டனை பார்த்து பயங்கரமா சட்டம் போடுறாங்க. அவர் நேரா வீட்டுக்கு போய் நார்மலான வாழ்க்கையில் இருக்காரு. பிரசாதும் ஸ்பாட்ல இருக்காரு. பணம் கொடுத்து சென்ட் பண்றாங்க பிரசாத், ஆனா வாங்க மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே பணம் கொடுத்து அனுப்புறாங்க. எல்லா பசங்களும் நார்மலா வேலைக்கு போயிட்டாங்க. சுபாஷ் டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. குட்டனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணுக்கு ஓரளவுக்கு ஓகே ஆயிருச்சு. அப்படியே நார்மல் லைஃபுக்கு எல்லாரும் வந்துகிட்டு இருக்க. சுபாஷ்க்கு மட்டும் நைட்டு படுத்தா தூங்கும் போது அந்த கனவு வந்துகிட்டே இருக்குது. தூங்கவே முடியல. அம்மா பக்கத்துல வந்து படுக்கிறாங்க. அப்பவும் தூங்க முடியல. நேரா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போக, என்னதான் பிரச்சனை, கண்ணை மூடுங்க பாப்போம். கண்ணை மூட சொல்ல கட் பண்ணா ஃபர்ஸ்ட் சீன். ஹோட்டல்ல ஒரு நபர் நியூஸ் பேப்பரை பாக்குறாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல இவங்க ரெண்டு பேருடைய போட்டோஸ், சுபாஷ் அண்ட் குட்டனோட போட்டோவை போட்டு இந்த மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் பார்த்துட்டு ஊருக்குள்ள வந்து நேரா பேப்பர் கட்டிங்க தூக்கிட்டு சர்ச்சுக்குள்ள ஓடி அந்த விஷயத்த சொல்ல ஃபாதர் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு இது ஒரு பெருமையா சொல்றாங்க. அப்பதான் அம்மாவுக்கு உண்மை தெரிய வருது, குட்டன் தான் சுபாஷை காப்பாத்திருக்காருன்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு, வர ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி இந்த விஷயத்த சொல்லுவாங்கிற மாதிரி ஃபாதர் சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா நேரா போய் குட்டன் வீட்டுல பாக்குறாங்க. குட்டனை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. ஊருக்காரங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிய வர குட்டனை பெருமையா பாக்குறாங்க. அப்போ கொடைக்கானல்ல அந்த கேவை ஒரு சல்லடை போட்டு பயங்கரமா க்ளோஸ் பண்ணி அடிக்கிறாங்க. அப்படியே பாறையில க்ளோஸ் அப் வச்சா எக்கச்சக்கமான கேங்கோட பேர் அங்க இருக்குது. சோ எல்லாரும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்கு வந்திருக்காங்க. அவங்க கேங் பேரை எழுதி விட்டுட்டு போயிருக்காங்க. ஒருத்தங்க கூட ரூல்ஸை மதிக்கிறது இல்ல. இப்படி எல்லாம் அந்த பாறையை பார்த்துக்கிட்டு இருக்க உண்மையாலுமே 2006 ஒரு குரூப் போனாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தோட போட்டோஸை போட்டு இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. அப்படியே இந்த படத்தை நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்னா 2006 உண்மையாலுமே ஒரு குரூப் போயிருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கல்யாண ரிசப்ஷன்ல ஒரு குரூப் அப்படியே ரோப் கட்டி இழுப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஆப்போனன்ட் கேங்கா இருந்து நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் மண்ணை கவ்வ வைப்பாங்கல்ல ஒரு கேங், அவங்க தான் ஒரிஜினல் கேங். அப்படியே நகர்ந்து ஸ்டோரிக்குள்ள இறங்கணும்னா சுபாஷ் பக்கம் பார்க்கலாம். சுபாஷ் சின்ன வயசுல இருக்கிற பிளாஷ்பேக்ஸ் நிறைய காமிப்பாங்க. என்னன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல ஒரு பிளாஷ்பேக் வரும். பசங்க எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாண்டுகிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அப்போ சுபாஷ் மட்டும் ஒரு கேன்குள்ள உட்காருவாரு. எந்திரிச்சு பார்த்தா ஒரு காட்டுக்குள்ள எந்திரிப்பாரு. அது என்னன்னா சுபாஷ் தனியா இருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு இல்யூஷன்ல சிக்கிக்குவாரு. சொல்ல போனா சுபாஷ்க்கு ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் இருக்குது. அதனால தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்த அவருக்கு தனியா ஒரு காட்டுக்குள்ள எந்திரிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம எப்பவுமே அம்மா பக்கத்துல தான் படுத்திருப்பாரு. ஏன்னா தனியா இருந்தா அவருக்கு ரொம்ப பயம். தனியா இருக்கும் போது தேவையில்லாத இல்யூஷன்ல ஆகும். சோ தனியா படுத்தாருன்னா அவருக்கு தூக்கமே வராது. அதனாலதான் அம்மா கூட படுத்துக்குவாரு. இப்போ குகைக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு இல்யூஷன் வரும் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவர் விட்டு போகிற மாதிரி. இந்த குரூப்லயே இவர் தான் கொஞ்சம் எக்கனாமிக்கலா கம்மியா இருக்கிறவரு, கொஞ்சம் தனிமையாவும் இருக்கிறவரு. சோ இவருக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ் வராம போயிருவாங்களோன்னு சொல்லி அதனாலேயே அந்த மாதிரியான ஒரு கனவு திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த குரூப்புக்குன்ட்டு ஒரு பிளாஷ்பேக் வச்சிருப்பாங்க. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் யாரோ ஒருத்தங்க உள்ள இறங்கி காப்பாத்திடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் கீழே விழுந்துட்டேன், என்ன காப்பாத்துறதுக்கு வாங்கடான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்லி கத்துறாரு. குறிப்பா குட்டன் பேரை சொல்லி பயங்கரமா கத்திருப்பாரு. ஏன்னா எங்க போனாலும் குட்டன் தான் சுபாஷை பயங்கரமா கேர் பண்ணி பாத்துக்குவாரு. சோ என்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் கேங் என்ன விட மாட்டாங்கிற நம்பிக்கையில் இருந்திருக்காரு. சோ அதே இல்யூஷன் திரும்ப திரும்ப வந்திருக்கு. ஆனாலும் பாருங்க, வீட்டுல தனியா தூங்கும் போது கூட அதே கனவு ரிப்பீட்டா இருக்கும். என்னன்னா குகையிலையும் தனியா தான் இருக்காரு, வீட்லயும் தனியா தான் இருக்காரு. சோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுக்கு இவரு ரொம்ப ஆசைப்படுறாரு. கூடவே அங்க விழுந்த அதிர்ச்சியில ரொம்ப ரொம்ப பயந்துட்டாரு. சோ அதுதான் அந்த இல்யூஷன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. சோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் தெரிஞ்சு நேரா சைக்காட்ரிஸ்ட்க்கு அம்மா கூட்டிட்டு வராங்க. இதுக்கப்புறம் அவருக்கு இருக்கிற பிரச்சனை தீர்ந்ததுங்கிற மாதிரி, என்ன நடந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கிற மாதிரி இந்த படத்தை சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம், இந்த படத்தை பத்தி நம்ம சொல்லி ஆகணுங்க. என்னடா இப்படி போட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு யாரும் கோச்சுக்காதீங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப
ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஃபேமஸ் இல்லாத ஹீரோஸ் ஆர்டிஸ்ட வச்சு எடுத்த படம் இதுங்க. இன்னும் சொல்ல போனா 70mm ஸ்கிரீனுக்கு கூட ஃபுல்லா விஷுவல்ஸ் கவர் ஆயிருக்காது. அப்படி ரொம்ப ரொம்ப நார்மலா எடுத்த படம் இன்னைக்கு 100 கோடிக்கு மேல வசூல். குறிப்பா தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயினான ஒரே ரீசன், ஸ்டோரிக்கு எந்தெந்த கேரக்டர் தேவையோ அந்தந்த கேரக்டர் மட்டும் தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. அன்வான்டடா ஹீரோயின் லவ்ங்கிறதெல்லாம் உள்ள கொண்டாடாம கரெக்டா ஸ்டெடியா போனது மிக மிக பெரிய காரணம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், உள்ள குகைக்குள்ள இருக்கும்போது பிளாஷ்பேக் லவ் சாங் எல்லாம் கொண்டு போயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி தேவையான கேரக்டர்ஸ் மட்டும் டிசைன் பண்ணி டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான விஷுவல்ஸை காட்டினங்காட்டி தான் படம் பயங்கரமான ஹிட் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்டோரி கேட்கிற எல்லாத்துக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு அதுக்கான காரணத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. அது மட்டும் இல்லாம சூப்பரான இந்த படத்தை செம்மையான சரௌண்டிங்கோட பார்க்கணுமா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கிற இந்த படத்தை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய்.